வாங்க, வந்து பாருங்க. எத்தனை குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக விளையாண்டுட்ருக்காங்க. அதை பாருங்கள், நல்ல மான்குட்டி போல் துள்ளி விளையாடிட்டுருக்கிறத பார்க்குறதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாலும் ஒரு பையன் மட்டும் இவங்க கூட கலந்துக்காமல் தனியாக உட்காந்துருக்கான். அவனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏண்டா தம்பி, நீ போய் அவங்க கூட விளையாடலையா? விளையாடுங்க. நானா விளையாட போனேன், மொத்த டைம் வேஸ்ட்டு சார். இவன் இப்படி சொல்கிறான். இவன் கூட படிக்கிறவரும் அவர் வாத்தியாரும் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். அவன் மார்க் நல்லா படிப்பான்டா, அவன் விளையாட்டுக்கும் வரமாட்டான்டா. ஆனாலும் அவன் மார்க் ரொம்ப கம்மி தான். பட் அவனை எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்லை, அதே சமயத்தில் டே பண்ண கூப்பிட்டாலும் வர்றதில்லைங்க. இதனால் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு படிக்க போயிடுறாங்க. இதனால் என்னென்ன விளையாடாதனாலேயே அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதே சமயத்தில் அவனுக்கு பாடி ஹெல்த் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. டேய், உன்னை பற்றி எல்லாரும் இப்படி குறை சொல்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுவா, கேட்குறியா? கேட்குறேன் சார், சொல்லுங்கள் சார். டேய், நல்ல மார்க் வாங்கணுன்னா முதல்ல புத்தகத்தை மூடி வச்சுட்டு விளையாட போடா. சார், பெரிய ஐடியா சொல்லிங்கன்னு பார்த்தா விளையாட சொல்கிறீங்க சார். விளையாட சொன்னால் உடம்பு தான் சார் டயர்டாகுது, படிப்பெல்லாம் ஒன்றும் வரல சார், மொத்த டைம் வேஸ்ட்டு. நீ வீக்காக இருந்தால் மார்க் எப்படிடா வரும்? வீக்காக இருக்கிறதுக்கும் உடம்பு வீக்காக இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் சார் சொன்னீங்க. சரி, ஒரு விளையாட்டு சொல்கிறேன், விளையாடலாமா? சார் சொல்லுங்கள் சார். அங்கே பார்த்தியா 5 பண்டில் இருக்குது. இது வச்சு தான் விளையாட்டு. பயப்படாமல் தைரியமாக வாடா, வந்து அது பக்கத்தில் நில்லு. இப்போது இந்த 5 பண்டிலில் ஒவ்வொரு பண்டிலாக நீ தலையில் தூக்கி வச்சு கீழே இறக்கி வைக்கணும். வைக்கிறியா? தெரியும். எங்கே முதல் பண்டில் தூக்கி தள்ள வை. குட். இப்போது 2வது பண்டில். வெரி குட். 3வது. வெரி வெரி குட். 4வது பண்டில் தூக்குப்பா. சூப்பர்டா. இப்போது அப்படியே அந்த 5வது பண்டில் தூக்கு. முடியலையா? அவ்வளோதான், அவ்வளோதான். குட். சரி, 2வது ட்ரை பண்ண. தலைக்கு மேலே வரணும். இன்னும் முடியலையா? வச்சுடு. என்னடா 4 பண்டிலையும் அப்படி தூக்குன? இன்னொரு தடவை ட்ரை பண்ண. தூக்கு. தலைக்கு மேலே வரணும். வச்சுடு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு முதல்ல பாரு. பிரிக்கிறதுக்கே கஷ்டப்படுற? பிரிடா, வேகமாக பிரி. பிரிச்சியா? வேகமாக பிரிப்பா. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பாருடா. என்னோட பாட புஸ்தகம். அதையா தூக்க முடியல? தூக்க முடியல. ஏண்டா, உன் நோஞ்சான் உடம்பால் நீ படிக்கிற புத்தகத்தையே தூக்க முடியல. அப்புறம் எப்படிடா அதுக்குள்ளே இருக்கிற பாடத்தெல்லாம் நீ புரிஞ்சு உன் மண்டைக்குள்ளே ஏற்றிக்க போகிற? சார், விளையாட போனால் யாருமே சேர்த்த மாட்றாங்க சார். அதனால் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். அதனால தான் சார் விளையாட்டு விட்டு படிக்க ஆரம்பித்தேன். அவன் என்ன விளையாட்டு விளையாடுவானே தெரியாது, எந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்னு தெரியாது. ஆனால் அவன் அதனால் நாங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதில்ல. பத்தியா? அதனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே அமையலை, அவங்களும் ஒன்றும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் மாதிரி உங்களில் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. மிகப்பெரிய உண்மை இது. வலிமையே வாழ்க்கை, பலவீனமே மரணம். ஒவ்வொரு மனிதன் முன்பும் இந்த ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். நீ வலிமை உடையவனாக இருக்கிறாயா? நீ வலிமையை உணர்கிறாயா? ஏனென்றால் உண்மை ஒன்றுதான் வலிமை தருகிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். முதலில் உன் உடலை பலப்படுத்திக் கொள். அதன் பிறகே
உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வாய். நீ கால்பந்து விளையாடுவதன் மூலம் பகவத்கீதையை நன்றாக புரிந்து கொள்வாய். வாங்க, வந்து பாருங்க. எத்தனை குழந்தைங்க எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக விளையாண்டுட்ருக்காங்க. அதை பாருங்க, நல்ல மான்குட்டி போல் துள்ளி விளையாடிட்டுருக்கிறத பார்க்குறதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாலும் ஒரு பையன் மட்டும் இவங்க கூட கலந்துக்காமல் தனியாக உட்காந்துருக்கான். அவனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏண்டா தம்பி, நீ போய் அவங்க கூட விளையாடலையா? விளையாடுங்க. நானா விளையாட போனேன், மொத்த டைம் வேஸ்ட்டு சார். இவன் இப்படி சொல்கிறான். இவன் கூட படிக்கிறவரும் ஒரு வாத்தியாரும் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். அவன் மார்க் நல்லா படிப்பான்டா, அவன் விளையாட்டுக்கும் வரமாட்டான்டா, ஆனாலும் அவன் மார்க் ரொம்ப கம்மி தான். பட் அவனை எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் வர்றதில்ல. அதே சமயத்தில் டே பண்ண கூப்பிட்டாலும் வர்றதில்லைங்க. இதனால் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு படிக்க போயிடுறாங்க. இதனால் என்னென்ன, விளையாடாத்தினாலேயே அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதே சமயத்தில் அவனுக்கு பாடி ஹெல்த் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. டேய், உன்னை பற்றி எல்லாரும் இப்படி குறை சொல்கிறாங்க. உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுவா, கேட்குறியா? கேட்குறேன் சார், சொல்லுங்கள் சார். டேய், நல்ல மார்க் வாங்கணுன்னா முதல்ல புத்தகத்தை மூடி வச்சுட்டு விளையாட போடா. சார், பெரிய ஐடியா சொல்லிங்கன்னு பார்த்தா விளையாட சொல்கிறீங்களா சார்? விளையாட சொன்னால் உடம்பு தான் சார் டயர்டாகுது. படிப்பெல்லாம் ஒன்றும் வரல சார், மொத்த டைம் வேஸ்ட்டு. நீ வீக்காக இருந்தால் மார்க் எப்படிடா வரும்? வீக்காக இருக்கிறதுக்கும் உடம்பு வீக்காக இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் சார் சொல்லணும். சரி, ஒரு விளையாட்டு சொல்கிறேன், விளையாடலாமா? சார் சொல்லுங்கள் சார். அங்கே பார்த்தியா, 5 பண்டில் இருக்குது. இது வச்சு தான் விளையாட்டு. பயப்படாமல் தைரியமாக வாடா, வந்து அது பக்கத்தில் நில்லு. இப்போது இந்த 5 பண்டிலில் ஒவ்வொரு பண்டிலாக நீ தலையில் தூக்கி வச்சு கீழே இறக்கி வைக்கணும். வைக்கிறியா? தெரியும். எங்கே முதல் பண்டில் தூக்கி தலையில் வை. குட். இப்போது 2வது பண்டில். வெரி குட். 3வது. வெரி வெரி குட். 4வது பண்டில் தூக்குப்பா. சூப்பர்டா. இப்போது அப்படியே அந்த 5வது பண்டில் தூக்கு. முடியலையா? அவ்வளோதான், அவ்வளோதான். குட். சரி, 2வது ட்ரை பண்ண. தலைக்கு மேலே வரணும். இன்னும் முடியலையா? வச்சுடு. என்னடா 4 பண்டிலையும் அப்படி தூக்குன? இன்னொரு தடவை ட்ரை பண்ண. தூக்கு. தலைக்கு மேலே வரணும். வச்சுடு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு முதல்ல பாரு. பிரிக்கிறதுக்கே கஷ்டப்படுற? பிரியில, வேகமாக பிரி. பிரிச்சியா? வேகமாக பிரிப்பா. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பாருடா. என்னோட பாட புஸ்தகம். அதையா தூக்க முடியல? தூக்க முடியல. ஏண்டா, உன் நோஞ்சான் உடம்பால நீ படிக்கிற புத்தகத்தையே தூக்க முடியல. அப்புறம் எப்படிடா அதுக்குள்ளே இருக்கிற பாடத்தெல்லாம் நீ புரிஞ்சு உன் மண்டைக்குள்ளே ஏற்றிக்க போகிற? சார், விளையாட போனால் யாருமே சேர்த்த மாட்டாங்க சார். அதனால எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார். அதனால தான் சார் விளையாட்டு விட்டு படிக்க ஆரம்பித்தேன். அவன் என்ன விளையாட்டு விளையாடுவானே தெரியாது, எந்த இடத்துல இன்ட்ரெஸ்டிங்னு தெரியாது. ஆனால் அவன் அதனால் நாங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை. பத்தியா, அதனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே அமையலை. அவங்களும் ஒன்றும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பையன் மாதிரி உங்களில் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. மிகப்பெரிய உண்மை இது. வலிமையே வாழ்க்கை, பலவீனமே மரணம். ஒவ்வொரு மனிதன் முன்பும் இந்த ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். நீ வலிமை உடையவனாக இருக்கிறாயா
நீ வலிமையை உணர்கிறாயா? ஏனென்றால் உண்மை ஒன்றுதான் வலிமை தருகிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். முதலில் உன் உடலை பலப்படுத்திக் கொள். அதன் பிறகே உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வாய். நீ கால்பந்து விளையாடுவதன் மூலம் பகவத்கீதையை நன்றாக புரிந்து கொள்வாய்.